அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பதிவில் தலையில் நீர் கோத்துக்கிட்டு அதிகமான தலைவலியினால் நம்ம நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மாத்திரை போட்டோன்னாலுமே ரொம்ப அடிக்கடி மாத்திரை போடுறது உடம்புக்கும் நல்லதில்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இப்போ நான் சொல்கிற இந்த முறை பாரம்பரியமாக நம்ம வீடுங்களில் நம்ம தாத்தா பாட்டி இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்களுக்கும் அப்பையும் தலையில் நீர் கோத்துக்கிட்டு இருக்கும், தலைவலி வரும். இப்போ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலை குளிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நீர் கோத்து நமக்கு தலைவலி வரலாம். மழையில் நனைஞ்சோம் அப்படின்னா தலைவலி வரலாம். இல்லை நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஜிலு ஜிலுன்னு இருக்க அந்த கிளைமேட்னால கூட நமக்கு தலைவலி வரலாம். இப்போ அந்த மாதிரி வர்ற தலைவலிக்கு வீட்டிலையே நம்ம செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி. இதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு அகல் விளக்கு வேண்டும் நமக்கு. இந்த அகல் விளக்கு பயன்படுத்தினதாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தினதாக இருந்துச்சுன்னா இது நல்லெண்ணெயில் நீங்கள் ஏற்றின அகல் விளக்காக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மற்ற எண்ணெயை விட நல்லெண்ணெயில் இருக்கிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. வாங்க இதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அந்த மாதிரி நீர் கோத்து ரொம்ப தலைவலியால் நீங்கள் அவஸ்தைப்படும் போது இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அடுப்பை இப்போ நான் பற்ற வச்சுருக்கேன். அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹைலையே வச்சு எரியட்டும். அந்த மாதிரி எரியும் போது இப்போ நம்ம எடுத்து வச்ச அகல் விளக்கை இதில் நம்ம வச்சுக்கலாம். அந்த அகல் விளக்கு புது அகல் விளக்காக இருந்துச்சுன்னாலும் ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தலைவலி வர எல்லா நேரத்துலையும் நம்ம வீட்டில் புது மண் அகல் விளக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம யூஸ் பண்ண அகல் விளக்காக இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றின விளக்காக இருக்கணும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நல்லா சூடேற்றணும். அடுப்புலையே நல்லா சூடேறணும். அந்த அகல் விளக்குலேருந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் புகை வரும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே புகை வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம சூடு ஏற்றிக்கணும். இப்போ நல்லா அந்த அகல் விளக்கு சூடு ஏறட்டும். இப்போது ஏற்கனவே நம்ம ஏற்றின விளக்காக இருந்துச்சுன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நம்ம இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த விளக்குலேருந்து நமக்கு நல்ல புகை வருது இல்லைங்களா? இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நம்ம அதில் சேர்த்துக்கணும். அதில் சேர்த்துட்டு அதே அளவுக்கு கொஞ்சம் அளமாக மஞ்சத்தூளையும் நம்ம இதில் சேர்த்துடணும். இதில் சேர்த்து இப்போ இப்படி கலந்து விடுங்க. இப்படி கலந்து விட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சூட்டுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் ஒரு புகை வரும். அந்த மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து அந்த அகல் விளக்கோட சூட்டிலேருந்து புகை வரும் நமக்கு. இப்போ அந்த புகையை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட நீர் கோத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னாலுமே கூட அந்த அந்த உப்பும் அந்த மஞ்சளும் அந்த புது மண் அகலில் இல்லை ஒரு தடவை 2 தடவை ஏற்றுனா அந்த நல்லெண்ணெயோட அந்த விளக்கோட இதுலேருந்து அந்த ஸ்மெல் வரும். நல்லா அந்த மஞ்சள் உப்போட ஸ்மெல் வரும். அது நம்ம சுவாசிக்கணும். அந்த ஸ்மெல்லை நல்லா நம்ம அந்த மாதிரி சுவாசித்தோம் அப்படின்னா நமக்கு தலைவலி நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கிறது உடனடியாக சரியாகும். கண்டிப்பாக இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் புத்தம் புதிய நம்மளோட பாரம்பரியமான மருத்துவ குறிப்புகளும் தெய்வீக குறிப்புகளும் சமையல் குறிப்புகளுமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.